வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம 3 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு வச்சு நல்லா கிறிஸ்பியான மொறுன்னு வெங்காய பக்கோடா தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம வெங்காய பக்கோடா பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கடலை மாவு அதை தான் யூஸ் பண்ணுவோம். இந்த வெங்காய பக்கோடா பார்த்தீங்கன்னா கோதுமை மாவில் பண்ணியிருக்கோம். பாருங்கள், பார்க்கும்போது இவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு, டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க இப்போ இந்த கோதுமை மாவு பக்கோடா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி கப் வச்சுட்டு அதில் சின்ன சைஸில் 2 துண்டு இஞ்சி தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 10 பல் இருக்கும். சின்னதாக இருக்கிறதால மேலே உள்ள தோலை மட்டும் எடுத்துருக்க, உள்ளே இருக்கிற தோல் எடுக்கல. தோலோடு சேர்த்துக்குவாங்க, அப்போ தான் நமக்கு வாசனை நல்லாயிருக்கும். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் பல்ஸில் போட்டு கரகரப்பாக பொடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தா தண்ணி எதுவுமே சேர்க்கல, அந்த பூண்டு இஞ்சி எல்லாத்தையுமே கரகரப்பாக பொடிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 3 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி மெல்லுசாக நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது இந்த மாதிரி ஒன்றா வர்ற மாதிரி கையால் நல்லா அந்த மாதிரி உதிர்த்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் ஃபுல்லாகவே நல்லா உதிர்த்து விட்டாச்சு. இப்போ இதில் ஒரு பச்சை மிளகா பொடியை கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே பொடியை நறுக்குன்னா கருவேப்பிலை ஒரு கொத்தளவுக்கு அதையும் சேர்த்துட்டு, கொஞ்சமாக மல்லி இலையும் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு அது கூடவே நம்ம பொடிச்சு வச்சுருந்த சோம்பு இஞ்சி பூண்டு அதையும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே நம்ம 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருந்தோம். 3 மீடியம் சைஸ் வெங்காயத்துக்கு 3 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, 3 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன்ன்றது கரெக்டான அளவில் இருக்கும். இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு, அது கூடவே காரத்துக்கு நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காமல் எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி வரணும். நம்ம கையால் கொஞ்சம் பிசைஞ்ச மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா கலந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இருக்கும், நல்லா சூடுபடுத்தி வச்சுருக்கேன். நல்லா எண்ணெயை கொதிக்க காய்ச்சி ஊற்றிக்கோங்க. அப்போ நமக்கு பக்கோடெல்லாம் கிறிஸ்பியாக இருக்கும். அது கூடவே தண்ணி அதிகம் சேர்க்கக்கூடாது, கையால் ரவுண்டுமே தெளித்து விட்டுட்டு நல்லா கலந்துக்கோங்க. தண்ணி அதிகம் சேர்த்துறாதீங்க. நம்ம கலந்து பார்க்கும்போது வெங்காயம் தான் ஜாஸ்தியாக தெரியணும், மாவு குறைவாக தெரியணும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் வெங்காயம் நிறைய இருக்குது பாருங்கள். இந்த பதத்தில் இருந்ததுன்னா நம்ம அப்படியே பக்கோடா உதிர்த்து போட்டு விடுறதுக்கு சரியாக இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்கலாம். கையில் சேர்த்துருந்த பாருங்க, ஒரு கைப்பிடி அளவுக்கு தெளித்து விட்டு அந்த அளவுக்கு மட்டும்தான் நான் தண்ணி சேர்த்துருந்தேன். இந்த பதத்தில் இருக்கணும், கரெக்டாக இருக்குது. இப்போ பக்கோடா பொரிக்கிறதுக்கு ஒரு கல்கத்தா கடாயில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். இப்போ இந்த கடாய் கூட பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி உருட்டுற மனை, மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல், அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல், புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. எண்ணெய் காஞ்ச பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு அப்படியே கையால் நம்ம வெங்காய பக்கோடா எப்பவும் போடுவோம் பாருங்கள், அதே மாதிரி கையால் உதிர்த்த மாதிரி போட்டு விட்டுக்கோங்க. நீங்கள் சேர்க்குற எண்ணெயை பொறுத்து எவ்வளவு போட முடியுமோ போட்டுக்கோங்க. போட்டுட்டு உடனே கலந்து விடாதீங்க. லைட்டாக கொஞ்சம் இந்த மாதிரி எண்ணெயில் பபுள்ஸ் அடங்கின பிறகு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு மாதிரி அப்படியே பரட்டி விட்டு நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள், கோல்டன் கலரில். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நல்லா கிறிஸ்பியாக தெரியுது பாருங்கள். இப்போ நம்ம வந்து எண்ணெயை வடிச்சிட்டு வெளியில் எடுத்துக்கலாம். நமக்கு நல்ல அருமையான கோதுமை மாவு வெங்காய பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.